Assalamu alaikum and hi all, this is Afsheen and welcome to my channel. இந்த வீடியோவில் நான் என்னென்ன புக்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் நீட் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும் போது that helped me score 622 out of 720 பற்றி பார்க்கலாம். So let's get started. நான் வந்து ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் தான் இது ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து டெய்லி லெக்சர்ஸ் நடக்கும். ஸோ எவ்ரிடே வந்து த்ரீ சப்ஜெக்ட்ஸோட லெக்சர்ஸும் 1 by 1 நான் பார்ப்பேன். ஸோ அது பார்க்கும்போதே நான் அதோட நோட்ஸும் நான் வந்து எழுதிட்டே வந்துட்டுருந்தேன். அதுதான் வந்து என்னோடய லாங் நோட்ஸாக இருந்துச்சு ஃபார் ஆல் த 3 சப்ஜெக்ட்ஸ். நான் வந்து பயாலஜியை வந்து பாட்னி அண்ட் ஜுவாலஜி அப்படி டிவைட் பண்ணல, ஜஸ்ட் பயாலஜி அப்படின்னு விட்டுட்டேன். சாப்டர் 1 சாப்டர் 2 அந்த வைஸ் போயிட்டுருந்தேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபிசிக்ஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து நோட்ஸ் ஃபஸ்ட்டு என்னோடய லாங் நோட்ஸ் தான் என்னோடய மெயினான ரிவிஷனுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் தென் ஐ காட் எம்டிஜி என்சிஆர்டி அட் யோர் ஃபிங்கர் டிப்ஸ்னு ஒரு புக் வாங்கினேன். அது வந்து ஃபார் ஆல் த 3 சப்ஜெக்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட்டே வாங்கிட்டேன். ஏன்னா வந்து எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தெம் சஜஸ்ட் பண்ணது அதுதான், எம்டிஜி என்சிஆர்டி யோர் ஃபிங்கர் டிப்ஸ் தான் வந்து எல்லாருமே சஜஸ்ட் பண்ணாங்க, நல்ல புக்காக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எல்லோரும் சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த புக்கு வாங்கிட்டேன். அதுதான் ஸ்டார்டிங் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து என்னோடய டீச்சர்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க, நிறையா புக்ஸ் எனக்கு நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. டிசி பாண்டே, ஹெச்சி வர்மா, அந்த மாதிரி புது புக்ஸ்லாம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து ஏன் அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து எல்லா புக்ஸையுமே வாங்கிட்டேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, இந்த புக் வாங்கணும் அந்த புக் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் டிசி பாண்டே 2 வால்யூம், ஹெச்சி வர்மா 2 வால்யூம் வாங்கிட்டேன். என்சிஆர்டி புக்கும் வாங்கி ஆல்ரெடி வச்சுருந்தேன். ஸோ இந்த புக்ஸ்லாம் வாங்கினதுக்கப்புறமா எனக்கு எம்டிஜி என்சிஆர்டி அட் யோர் ஃபிங்கர் டிப்ஸ் அந்த புக் பண்ணிகிட்டு இருந்தேன். அது பண்ணிகிட்டு இருக்கும்போதே நடுவுலேயே வந்து டிசி பாண்டே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு அந்த புக் மேலே. ஸோ எம்டிஜி என்சிஆர் அதை விட்டுட்டு டிசி பாண்டேக்குள்ளே ஜம்ப் பண்ணிட்டேன். டிசி பாண்டேயில் இருக்க வால்யூம் 1 ஃபுல்லாக 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸும், வால்யூம் 2 ஃபுல்லாக 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸும் இருக்கும். அந்த 2 போர்ஷன்ஸுமே நான் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பண்ணேன்னா நான் அந்த செக் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் அதில் இருக்க டேக்கிங் இட் டுகெதர்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதில் வந்து செலக்டடாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ராப்ளம்ஸ் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல, பட் ஸ்டில் நான் அங்கங்கே பண்ணி முடிச்சிருந்தேன். அண்ட் தென் அபவுட் ஹெச்சி வர்மா, நான் வந்து அந்த புக்கை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதில் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஹெச்சி வர்மா புக் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டேன். ஏன்னா வந்து அதில் கொஸ்டின்ஸ் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து நம்ம டிசி பாண்டேயில் எல்லாமே கவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹெச்சி வர்மா வந்து விட்டுட்டேன் கம்ப்ளீட்டாக. ஸோ அந்த புக் வேஸ்டட். அதுக்கப்புறம் என்சிஆர்டி. ஸோ மார்க் டெஸ்ட் எழுதும் போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸும் ஃபிசிக்ஸில் கேட்பாங்க நிறையான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் வந்து நான் என்சிஆர்டி ரீட் பண்ண ஆரம்பித்தேன். என்சிஆர்டி ரீட் பண்ணும்போது நான் என்சிஆர்டியில் இருக்க சம்மரி பாயிண்ட்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் டு பாண்டர், இன்டெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இது வரைக்கும் நான் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் நான் லேட்டராக ரிவைஸ் பண்ணும்போது நான் அந்த ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் ரிவைஸ் பண்ணுற மாதிரி எனக்கு டைம் இருந்துச்சு. ஸோ தீஸ் ஆர் த புக்ஸ் நான் ஃபிசிக்ஸ்க்கு யூஸ் பண்ணது. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து தெர் ஆர் லைக் 3 branches ஆஃப் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல், ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக். அதில் ஃபிசிக்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு வந்து நான் என்எவஸ்டி புக் யூஸ் பண்ணேன். என்எவஸ்டி புக்கில் வந்து எல்லா ப்ராப்ளம்ஸ் ஈஸி டு மாடரேட், டிஃபிகல்ட் லெவல் ப்ராப்ளம்ஸும் இருக்கும், நம்ம தான் செலக்டிவாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த புக் நான் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணேன். அதில் ஃபிசிக்ஸ் மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த புக்கு எனக்கு நல்லா ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ என்டிஜி அந்த புக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு ஸ்டார்டிங்கில். பட் லேட்டர் நான் அந்த என்எவஸ்டி வாங்கினோன்னே என்டிஜியை நான் விட்டுட்டேன். ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு இது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்சிஆர்டி அண்ட் எம்டிஜி புக்கில் இருக்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸும் நான் சால்வ் பண்ணேன். பட் நான் எம்எஸ் சௌஹான்ன்ற புக்கும் நான் வாங்கியிருந்தேன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு. பட் நான் அதை யூஸே பண்ணலை. ஏன்னா அதில் வந்து மோர் தேன் 500 ப்ராப்ளம்ஸ், 600 to 700 ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பர் சாப்டர். அவ்வளோ பண்ண எனக்கு டைம் இல்லை. அண்ட் ஆல்சோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு அவ்வளோ பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் நீடட்னு நான் நினச்சேன். ஸோ அதனால் நான் வெறும் எம்டிஜி என்சிஆர்டி ஃபிங்கர் டிப்ஸ் அந்த புக் தான் நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணேன். அண்ட் என்சிஆர்டி லைன் பை லைன் ரீட் பண்ணணும். அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கும் நான் வந்து எம்டிஜி தான் யூஸ் பண்ணேன். அதுக்கு நான் இந்த புக்கு ஸ்பெசிஃபிக்காக வாங்கலை. ஏன்னா நான் இன்ஆர்கானிக் வந்து எண்டில் தான் படித்தேன், எண்ட் ஆஃப் மை ப்ரிப்ரேஷன். ஸோ எனக்கு வந்து இந்த புக்கும் எனக்கு தெரியல அந்த டைமில் வாங்குறதுக்கு. ஸோ எம்டிஜி அதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எம்டிஜி புக்கில் இருக்க ப்ராப்ளம்ஸே இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இன்ஆர்கானிக் நான் வந்து என்சிஆர்டியும் யூஸ் பண்ணேன். என்சிஆர்டி லைன் பை லைன் ரீட் பண்ணணும் இன்ஆர்கானிக்கு, பயாலஜி மாதிரியே.
And let's move on to biology now. So in biology, full and full நான் வந்து என்சிஆர்டி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபுல்லாக லைன் பை லைன் என்சிஆர்டி தான் யூஸ் பண்ணணும். ஒரே புக் நம்மளுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது என்சிஆர்டி மட்டும்தான் for பயாலஜி. ஏன்னா வந்து வேறு எவ்வளோ புக்ஸ் இருக்குது, பட் எதுவுமே வந்து என்சிஆர்டிக்கு ஈக்குவலே கிடையாது. என்சிஆர்டியில் இருக்கிறது அப்படியே என்சிஆர்டிலேருந்து தான் நீட்டில் கேட்பாங்க. நம்ம ஏன் வேறு புக்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா புக்ஸ்லாம் படிக்கணும்? அதனால் என்சிஆர்டி தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணேன். பயாலஜிக்கு வந்து நான் என்டிடி என்சிஆர்டி அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ் தான் வந்து கொஸ்டின் ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணேன். இந்த புக்ஸ் தான் வந்து நான் ஃபுல் நீட் ப்ரிப்ரேஷனுக்குமே இந்த புக்ஸ் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அண்ட் இந்த லாஸ்ட் மந்த் நான் வந்து ஆஸ்வால்ஸோட ப்ரீவைக்யூ புக்ஸ் வாங்கியிருந்தேன். லாஸ்ட் மந்தில் வந்து நான் ஆஸ்வால்ஸ்ன்னு ஒரு புக் வாங்கியிருந்தேன். ஆஸ்வால்ஸ் ப்ரீவைக்யூஸ்ன்னு நினைக்கிறேன் புக் பேர். ஸோ அந்த புக்கில் வந்து ஒரு 10 years பிவைக்யூஸ் இருக்கும். அந்த பிவைக்யூஸ் எடுத்து நான் லாஸ்ட்டாக சால்வ் பண்ணலான்னு சொல்லி வாங்கினேன். பட் என்னால் 5 years தான் சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா எனக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. டெஸ்ட்டுன்னு போய் அதில் டைம் இல்லாமல் போயிடுச்சு எனக்கு. ஸோ நான் வந்து லாஸ்ட் மந்தில் வந்து ஆஸ்வால்ஸில் 5 years பிவைக்யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபுல்லாக டெலிகிராம் குரூப்ஸ்லேருந்து கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து அதை தான் நான் சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய டெலிகிராம் குரூப்ஸில் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து நீங்கள் ஆஃப்லைனாக அட்டென்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் அந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் மாதிரி எழுதும் போது உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, அந்த மாதிரி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மார்க் டெஸ்ட் தான் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, அந்த என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்லாம் கேட்க முடியும் உங்களால் அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியப்படுத்துறது வந்து மார்க் டெஸ்ட் தான். ஸோ மார்க் டெஸ்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து புக்ஸ் சூஸ் பண்ணுறதுக்குமே மார்க் டெஸ்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு தெரியும். ஸோ நீங்கள் என்ன புக்ஸ் யூஸ் பண்ணால் அந்த கொஸ்டின்லாம் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எதுவுமே இந்த புக்ஸ் எல்லாம் பற்றி தெரியாது. ஸோ நான் எல்லாம் பயத்தில் நிறையா புக்ஸ் நான் வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நான் என்னென்ன புக்ஸ் யூஸ் பண்ணணும் அந்த புக்ஸ் நான் சொன்ன புக்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா அதுக்காக தான் இந்த ரிவ்யூ. நான் என்ன புக்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, இதெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்குது, யூஸ் பண்ணால் வேஸ்ட் அந்த மாதிரி தோணுதோ அதெல்லாம் தான் நான் விட்டுட்டேன். ஸோ நீங்களும் அதை பார்த்து நீங்களும் அதே மாதிரி பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ that's all for today's video. I'll come up with another interesting video. Until then, bye.